அவர்களுடைய 135வது பிறந்த நாளை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இங்கே இந்த விழாவை கொண்டாடுவதற்கு தற்போது இருக்கும் தேர்தல் விதிமுறைகளின்படி நாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதுக்கு அனுமதி வாங்கப்பட்டது. அதுக்கு அனுமதி கொடுத்த நம்முடைய பாகலூர் காவல் நிலையம் அதிகாரிகளுக்கும் ஓசூர் சாராட்சியர் அவர்களுக்கும் மற்றும் நம்முடைய வட்டாட்சியர் அவர்களுக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். Good morning everyone, my name is Mahima Shri. I am studying 1st standard. Good morning everyone, my name is KB Kritik. I am studying 3rd standard. My name is Niharika. I am studying 4th standard. Today we are going to celebrate Dr. Ambedkar's birthday. Ritu will tell you about Ambedkar. Dr. Ambedkar was a great leader and he was born on April 14, 1891. He is father of Indian Constitution. Dr. B.R. Ambedkar நம்ம எல்லாரையும் ஈக்குவலாக வைக்கணுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாரு. டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து குட்டி வயசுலேருந்து கஷ்டப்பட்டிருக்காரு, நிறைய படிச்சிருக்காரு. டாக்டர் அம்பேத்கர் 32 degrees 11 languages பேசுவாங்க. டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய 135வது பிறந்த நாளில் உலகமெங்கும் இந்தியா முழுவதும் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். ஏன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டுக்கு சட்டத்தை இயற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சேவை செய்யக்கூடிய தலைவராகவும், அதே போல் அவர் படித்த படிப்புகள் வேறு யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு படித்து வெளிநாட்டில் படித்து இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டினுடைய மக்களுக்கு, இதனுடைய நாட்டுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு தலைவர். அவர் கொண்டு வந்த அந்த சட்டத்தால், இடஒதுக்கீட்டினால் இருக்கக்கூடிய மக்கள், ஏழை எளிய மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அதே போல் பெருங்குடி மக்கள் அனைவரும் இன்றைக்கி ஒரு மேல் பதவியில் இருக்காங்கன்னா அது காரணம் டாக்டர். இன்று டாக்டர் அம்பேத்கருடைய பிறந்த நாள் விழாவே நடைபெற்று வருகிறது. இந்த விழாவுக்கு தலைமை தாங்கியிருக்கும் கெம்பன் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் அனைத்து கட்சி தலைவர்களும் பொதுமக்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் அம்பேத்கர் அவர் 1891 ஏப்ரல் 14ஆம் தேதி பிறந்தவர். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து வந்தவர். வெளிநாட்டுக்கு சென்று படித்து வந்தவர். அவர் சட்ட மேதை, பொருளாதாரத்தில் நிபுணர். அவர் நம்ம நாட்டுக்கு முதல் சட்ட அமைச்சராக பணியாற்றியவர். அது மட்டுமல்ல, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் மிகவும் பிற்பட்ட மக்களுக்கும் சம உரிமைக்காக போராடியவர். எல்லாருக்கும், எல்லா தரப்பு மக்களுக்கும் சம உரிமைகளை பெற்று தந்தவர் డాక్టర్ అంబేద్కర్. అది మాత్రమల్లం ఇక్కడ విచ్చేసిన పెద్దలు, చిన్నలు, నా సోదరులు, కొందరు ఆఫీసర్లు అందరికీ నా వందనాలు తెలుపుకుంటున్నాను. ఈరోజు మన డాక్టర్ బిఆర్ అంబేద్కర్ గారి పుట్టిన వాళ్ళకి ఈక్వల్గా ఇంతే సంబళం ఇవ్వాలా, ఇంతే ఇవ్వాలా అనేదంతా ఏమీ ఉండలే. సో ఆయన వచ్చినాం కదా 8 అవర్స్ పని చేయాలా, ప్లస్ వాళ్ళకి ఇన్సెంటివ్ ఇవ్వాలా, వాళ్ళకి ఓటీ, సో గ్రాడ్యుటీ ఇవన్నీ ఇవ్వాలని ఆయన తీసుకొని వచ్చింది. సో ఇప్పుడు రీసెంట్గా చెప్పాలంటే నేను చెప్తా ఉన్నానంటే రైట్స్ అనేది ప్రతి ఒక్కరు తెలుసుకోనాలా. ఆయన ఇన్నేండ్లైనా ఏం మన రైట్స్ అని సన్నదనం తెలుసుకుంటలేదు. 135ನೇ ಹುಟ್ಟದ ದಿನ ಅಂತೇಳಿ ಇವತ್ತು ಈ ಕೆಂಪಣ್ಣ ಇದರನ್ನೆಲ್ಲ ಸೇರಿಸಿದ್ದಾರೆ. ಅವರು ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರು ಮಾಡಿದ ಕಾನೂನುಗಳು ಸ್ವಲ್ಪ ಕಾನೂನುಗಳು ಕೂಡ ಇವರು ಬಿಡಿಲ್ಲ. ಈಗ ನೆನ್ನೆ ಒಂದು ಕಾನೂನು ಹೇಳಿದ್ದಾರೆ, ಯಾರನ್ನ ಡ್ರಿಂಕ್ ಆ್ಯಂಡ್ ಡ್ರೈವಿಂಗ್ ಆಗೋದ್ರೆ ಆ ಡ್ರಿಂಕ್ ಆ್ಯಂಡ್ ಡ್ರೈವಿಂಗ್ ಮಾಡಿಬಿಟ್ಟು ಬಂದವ್ರನ್ನ ಕೂಡ ಹೊಡಿಬಾರ್ದು, ನೀವು ಆ ಬೀಕೈ ಕೂಡ ಕಿತ್ಕೊಳ್ಳೋಕೆ ನೀವು ರೈಟ್ಸ್ ಇಲ್ಲ, ಅವ್ರನ್ನ ಬೇಕಾದ್ರೆ ನೀವು ಅರೆಸ್ಟ್ ಮಾಡಿ ಅಂತ ರೈಟ್ಸ್ ಇದೆ. ನೀವು ಬೀಗ ಕೈ ಕಿತ್ಕೊಡೋದು, ತಿರ್ಗಿ ಅವ್ರಿಗೆ ತೊಂದರೆಗಳು ಕೊಡೋದು ಅಂತ ಈಗೀಗ ಭಾಳ ಸೆಟ್ಗಳೆಲ್ಲ ಅದೆಲ್ಲರೂ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಮಾಡಿರೋ ಸೆಟ್ಗಳೇ.
ಆ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಮಾರ್ಗಸೂಚಿಗಳು ಇವರೆಲ್ಲ ಮರೆಸಿಟ್ಟಿದ್ರು. ಈಗ ಒಂದು 10 ವರ್ಷದಿಂದ ಈ ಕಡೆದ ಭಾಳ ಇಂಪ್ಲಿಮೆಂಟ್ ಆಗ್ತಾಯಿದೆ. ಇನ್ನೂ ಭಾಳ ಇರೋಂಥದ್ದು ಭಾಳ ಇದೆ. ಎರಡನೇದು ಏನಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ, ಇವತ್ತು ಕ್ರಿಕೆಟಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, ಹುಡುಗರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ, ಕ್ರಿಕೆಟಲ್ಲಿ ಟೆಂಡರ್ಗಾರ್ ಇಟ್ಕೊಂಡು ಬ್ಯಾಟ್ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಇವತ್ತು ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಡಿಗ್ರಿಗಳು 32 ಡಿಗ್ರಿಗಳು, ಅದು SLC ಮಟ್ಟಿಗೆ PUC ಮಟ್ಟಿಗಿಲ್ಲ, ಅದು ಮುಗಿದ ಮೇಲೆ 32 ಡಿಗ್ರಿ ಮಾಡಿ ಇರೋ ಇದರಲ್ಲಿ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಓದೋನು. ಇವಾಗ ಆಡಿಟರ್ ಸರ್ ಕೂಡ ಹೇಳ್ತಾರೆ, ಅವ್ರು ಆ ಬುಕ್ ಎತ್ತಿದ್ರೆ ಏನಪ್ಪ ಅವ್ರಿಗೇನೋ ಬರ್ತದೆ, ಓದಿದ್ದರು ಸುತ್ತವ್ರಿಗೆ ಅವ್ರಿಗೆ ಬೇರೆಗೇನು ಬರೋಲ್ಲ. ಹಾಗೆ ಓದಬೇಕಾಗಿದೆ. ಇವತ್ತು ಓದೋನ ಎಲ್ಲ ಪ್ರತಿಯೊಬ್ಬನು ಯಾವುದೇ ಜಾತಿ ಯಾವುದೇ ಜನ ಇರಲಿ, ಅವರು ಓದೋರು ಎಲ್ಲರೂ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅಂತ ಕೇಳ್ದ ಬುಕ್ನೇ ಇರ್ತಾರೆ ಅಂತೇಳಿ ನನ್ನ ಭಾವನೆ. ಜೈ ಭೀಮ್, ಜೈ பாரத். அம்பேத்கர் அவர்கள் பிறந்தநாள் விழாவுக்கு கலந்து கொண்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இவருடைய பிறந்தநாள் வேலை கொண்டாடுறதுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை கொண்டாந்து விட்டுட்டாங்க. தேர்தல் இருக்குதுன்றதுக்காக நம்மளை நேற்று வந்து எல்லா கெம்பண்ணா சார், துரை சார்லாம் ரொம்ப பூரா கஷ்டப்பட்டும் கடைசியில் இது வாங்கினாங்க. அதனுடைய இது என்ன, நம்ம இன்றைக்கி அதனுடைய பலனை அனுபவிச்சுட்ருக்குறோம். அவர் எதுக்காக கஷ்டப்பட்டார், எவ்வளோ கஷ்டப்பட்டார், எந்த இதுக்குன்றதுக்கு அதை அவர் புகழ் பாடுறதுக்காகவே ஒவ்வொரு வருஷமும் இவர் செய்கிற இந்த பாராட்டு எங்களெல்லாம் பெருமைப்படுத்துது. காரணம், அவர் நம்ம கீழே இருந்து வந்தோன்ற எந்த இது இருக்காமல் கீழே இருக்கையமா சுதந்திரமாக இது பண்ணுறானோ அன்றைக்கி தான் எல்லாருக்குமே சுதந்திரம் கிடைச்சிதுன்னு சொன்ன ஒரே இவர் தான். அந்த வார்த்தை எல்லாருக்குமே, அதாவது ஜாதி அவரை எந்த தலைவரும் மேல் தலைவராகட்டும் கீழே இருக்காகட்டும் யாருமே அவரை வந்து எப்போவுமே தப்பாவோ மற்ற அவமரியாதை பண்ணி அவர் எப்பவும் பேசுனதே கிடையாது. அந்த விதத்தில் அவர் பெருந்தன்மையாக எல்லாருக்கும் சந்தோஷமான இருந்தவர். அவருடைய புகழ் வாழ்கிறதுக்கு, அவர் புகழ் பாடுறதுக்கு நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். நன்றி, வணக்கம். இன்று அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் முன்னிட்டு சிறப்பாக முறையில் ஏற்பாடு செய்திருக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து அன்பு தோழர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்பிற்குரிய உடன்பிறப்புகளே, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை புகழ் பேசினால், இன்று முழுவதும் பேசினால் பத்தாது. அவர்கள் அடித்தட்டு மக்களுக்காக நம்முடைய சமுதாயத்தில் தொட்டால் தீட்டு பல்வேறு அடக்குமுறைகள், ஒரு காலகட்டத்தில் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, பள்ளி மாணவர்கள் படிக்க முடியாத சூழ்நிலை. இந்த சமுதாயம் இன்று அனைத்து சமுதாயங்கள் உள்ளது. இந்த அனைத்து சமுதாயத்தில் சிறந்த தலைவராக இருப்பது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மட்டும்தான். ஏனென்றால் அனைத்து சமுதாய மக்களுக்காக அவர் போராடியவர். சிறுபான்மை மக்களுக்கு வர அடிப்படை உரிமைகள், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அடிப்படை உரிமைகள், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அடிப்படை உரிமைகள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும். அனைத்து சமுதாய மக்களும் படிப்பறிவிலும் வேலைவாய்ப்பிலும் அரசியலிலும் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி அடைவதற்கு காரணம் அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான். இதை சிறந்த ஒரு தலைவராகவும் சிறந்த ஒரு செயல்படுத்தி இந்திய அரசியல் சாசன சட்டத்தை எழுதிய மாபெரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நாம் எவ்வளவு புகழ்ந்து பேசினாலும் பத்தாது. நாம் இருக்கும் வரை அவர் புகழ் என்றும் ஒலித்து கொண்டே இருக்கும். உலகம் போற்றும் ஒரு தலைவராக இன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உள்ளார்கள். அவரை புகழ் என்றும் நிலைத்து நிற்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அடுத்தது இந்த நாட்டு இவ்வளோ முன்னேறதுக்கு காரணமானவர் டாக்டர் அம்பேத்கர். அவர் இல்லைன்னா இந்த அளவுக்கு நம்ம நாடு முன்னேறி இருக்காது. அதுக்கு என்ன காரணம்னா, எல்லோரும் படிக்கணும், படித்தாதான் முன்னேறுவீங்க அப்படின்னு சொல்லி அப்போதே நாங்கள் பிறந்ததுக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டார் அவர். அந்த மாதிரி ஒரு மகான் அவர் ஒரு கடவுள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மனுஷனாக பிறந்த ஒரு கடவுள். அந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்காக மக்களுக்காக எல்லா விதமாக முன்னேற்றுவதற்காக அவர் பாடுபட்டிருக்காரு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதியிருக்காரு. ஒவ்வொரு எந்த விதமான
தொந்தரவு இல்லாமல் எப்படி வாழணுன்ற அந்த சட்ட திட்டங்கள் அதில் எழுதி வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஆளை நாம் எல்லாருமே, நம்ம இந்தியா குடிமக்கள் எல்லாருமே அவங்க ஒரு கடவுளை மாதிரி போற்றி நம்ம நாட்டு முன்னேறதுக்காக எல்லாம் பாடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஆண்டை இன்று நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டு இருக்கின்றோம். டாக்டர் B.R. அம்பேத்கர் 1891 ஏப்ரல் 4ஆம் தேதி பிறந்தார். அவருடைய தகப்பனர் பேர் ராம்ஜி சக்பால், அவருடைய தாயார் பேர் பீமாபாய் சக்பால். இவர் 14வது குழந்தை. அவருக்கு 14வது குழந்தையாக பிறந்தார். சின்ன வயசிலிருந்தே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்ததுனால பல கஷ்டங்கள், பல எண்ணங்களுக்கு ஆளாகி அவர் படிப்பு ரொம்ப கஷ்ட நிலையிலே பிரைமரி எஜுகேஷன் முடித்து, அதன் பிறகு செகண்டரி எஜுகேஷன் முடித்து பரோடா மகாராஜ் அவர்னால் உதவினால் அவர் கொலம்போ யூனிவர்சிட்டிக்கு யுஎஸ்ஏல போய் கொலம்போ யூனிவர்சிட்டியில் டிகிரி பட்டங்கள் எல்லாம் பெற்றார். அவர் 32 டிகிரிகள் வாங்கியிருக்கிறார். இந்த உலகத்திலே யாரும் படிக்காத ஒரு பெரிய மேதாவி என்று நாம் சொல்லலாம். அவர் அனைத்து தரப்பு மக்களுக்காக உழைத்தவர். அவர் இந்த சமுதாயம் அந்த சமுதாயம், இந்த மதம் அந்த மதம் வேறுபாடு இல்லாமல் அவர் கஷ்டப்பட்டு இந்த நாட்டுக்காக நிறைய சேவை செய்திருக்கிறார். நல்ல உலக அளவிலே நல்ல இந்தியாவுக்கு நல்ல பேர் புகழ் கொண்டு தந்திருக்கிறார்கள். அது இல்லாமலே நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுதினவர்கள். இன்று நாம் இந்த அரசாங்கம் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது, அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்ற அனைத்து விதிகளையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மகாமனிதனுடைய பிறந்த நாள் கொண்டாடுவது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது என்பதை நான் இந்நேரத்தில் தெரிவித்து. அம்பேத்கர் பற்றி சொல்லணும்னு சொன்னால் வருட கணக்கில் சொல்லலாம், நாள் கணக்கெல்லாம் முடியாது. ஏன்னா அவருடைய தியாகங்கள், அப்பேற்பட்ட தியாகங்கள். அவர் இந்த நாட்டில் பிறந்ததே நாம் ஒரு பெருமையாக நினைக்கணும். இன்றைக்கு அரசியல் சட்டத்தை இயற்றியிருக்காங்கன்னு சொன்னால், இந்த அரசியல் சட்டத்தை இயற்றியது யாருன்னு சொன்னால் டாக்டர் அம்பேத்கர் தான். காந்தியை போய் கேட்குறாங்க, இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கணும், இது உருவாக்குறதுக்கு யார் வேணும்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நாட்டை ஆள்றதுக்கு வேணும்னா ஜவஹர்லால் நேரு இருக்கட்டும், ஆனால் இந்த சட்டத்தை உருவாக்குறதுக்கு எக்கச்சக்கமான பட்டங்கள், அது என்ன பட்டங்கள் நம்மளால் வாயில் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு பட்டங்களை அவர் படிச்சிருக்கிறாரு. ஆகவே அவர் இதை எழுதினா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பேரில் ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குழுவை போடுறாங்க. அந்த குழு மூலியமாக போட்டு அது ஒரு 600 பக்கத்தை எடுத்துகிட்டு போய் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து, பாராளுமன்றத்தில் அதை அனுமதி பெற்று அதை சட்டமாக்குனது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஏன்னாக்கா அந்த லண்டன் படித்ததுனால லண்டனுடைய இது எப்படி நடக்கிறதோ அதே போர்வையில் இன்றைக்கு இந்தியா அரசாங்கத்துடைய இதை அவர் கொண்டு வந்து வரேன்னு சொன்னாக்கா அது ஒரு மிகப்பெரிய பெருமை. அதோடு மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன மாதிரி அவங்க வீட்டில் இவர் 14ஆவதாக பிறக்கிறாரு. ஆனால் அவங்க அப்பா பார்க்குறாரு 14ஆவது பிறக்கிறானே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி யோசனை பண்ணார். இந்த 14 பேர்லேயே சிறப்பாக படித்தது யாருன்னு சொன்னாக்கா அம்பேத்கர் தான் படிக்கிறாரு. ஸ்கூல்லேருந்து வர்றாரு அம்பேத்கர், வந்தவுடனே நீ போய் தூங்குன்றாரு. மற்றவங்க எல்லாரையுமே நீங்கள் போய் விளையாடுறதுக்கு அதுக்கு எல்லாம் போங்க அப்படின்னு சொல்கிறாரு. 10 மணி வரைக்கும் மற்றவங்கெல்லாம் விளையாட்டு பின்னால் அவங்க தூங்கின பின்னால் 10 மணிக்கு பிறகு அவங்க தந்தை பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறாரு. அப்போல்லாம் இன்றைக்கு காலகட்டத்தில் மாதிரி உங்களுக்கு அந்த லைட்டெல்லாம் கிடையாது. அன்றைக்கி இருந்த அந்த விளக்கு வெளிச்சத்தில் கூடவே இருந்து காலை வரை தந்தையே கூடவே இருந்து அவரை படிக்க வச்சார். அந்த பெருமை அவரை சாரும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் நீங்கள் நாட்டில் பார்க்குறீங்க, அப்பாவை பார்த்தா மகனுக்கு ஆக மாட்டேனுது, மகன் ஒரு கட்சிக்கு போகிறான், அப்பா ஒரு கட்சிக்கு போகிறான். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் அவருடைய தந்தை இன்றைக்கு கூடவே இருந்து அவர் படிக்க வச்சு மேலே கொண்டு வருவதற்கு அவர் தந்தை தான் முக்கியமான ஒரு காரணமாக இருந்தவர். அதே போல் தான் அரசியலமைப்பு சட்டத்தில் கூட முதல் பக்கத்திலே அவர் எழுதியிருக்கிறார், இந்தியா இறையாண்மை கொண்ட மதசார்பற்ற ஜனநாயக சோசியலிச திருநாடுன்னு எழுதி வச்சுருக்கார். இந்த நாடு யாருக்கும் சொந்தம் இல்லை, இந்த மொழி யாருக்கும் சொந்தம் இல்லை, எல்லா மொழிகளும் இங்கே இருக்கணும், எல்லா ஜாதிகளும் இங்கே இருக்கணும், எல்லா மதங்களும் இங்கே இருக்கணும் என்பதற்காக தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினார். இன்றைக்கு வரைக்கும் அதை திருத்துவதற்கு யாருமே முன் வரவும் முடியாது. ஆனால் இன்றைக்கு அவர் இயற்றிய சட்டங்கள் தான் இன்றைக்கு 1, 2ஆக இன்றைக்கு திருத்தி கொண்டிருக்கின்றார்கள். சமூகத்தை, இந்தியாவில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட சமூகத்தை மாற்றுவதற்காக இன்றைக்கு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கோட்டா இருக்குது,
இத்தனை பர்சன்டேஜ் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள் கொடுக்கணும், பிற்படுத்தப்பட்டவர்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் அவற்றையெல்லாம் மாற்றுவதற்கான முயற்சிகள் இன்றைக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் அதற்கான முத்தீர்ப்பு பணிகளுக்கு இன்றைக்கு பல்வேறு இடதுசாரி கட்சிகள் அவர்களோடு சேர்ந்து போராட்டம் நடத்துவதனால தான் இன்றைக்கு வரைக்கும் தாழ்த்து போயிட்டே இருக்குது. இன்றைக்கி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னாக்கா 75 வருஷம் ஆகிடுச்சு சுதந்திரம் வாங்கி, இன்னுமா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அந்த இதை கொடுக்கணும், ஆகவே அது கொடுக்க வேண்டியதில்லை, எல்லோரும் ஈக்குவல் நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்றதற்கான முயற்சிகள்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உள்ளவே அந்த நடக்கக்கூடிய முயற்சிகளை வந்து முறியடிக்கணும்னு சொன்னால் இடதுசாரிகளோடு சேர்ந்தால் தான் அது முடியும். அந்த இடதுசாரிகள் இன்றைக்கு சேர்ந்து கொண்டு அது நடக்க முடியாத அளவுக்கு போயிட்டுருக்காங்க. இன்றைக்கு பெண்களை பற்றி சொல்கிறாங்க, இன்றைக்கி தான் பெண்களை பற்றி வாய் தருது, பெண்களுக்கு நாங்கள் வந்து இடஒதுக்கீடு தர்றோன்னு சொல்கிறாங்க மத்திய அரசாங்கத்தில். ஆனால் பெண்களை பற்றி 1927 அம்பேத்கர் அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டி அன்றைக்கு வந்து எல்லாருமே போய் ஒரு பொது கிணத்துல தண்ணி அள்ள முடியாது. 1927 நான் சொல்வது யோசனை பண்ணி பாருங்கள். பொது கிணத்துல போய் தண்ணி அள்ள முடியாது. அப்போது 3000 பெண்களை திரட்டி அந்த 1927 பிப்ரவரியில் ஒரு போராட்டத்தை நடத்துகிறாரு. 3000 பேர் 6 மாதம் பொறுத்து திருப்பி ஒரு 5000 பெண்களை திரட்டி நடத்துகிறாரு. ஆனால் பெண்களுக்கு இன்றைக்கு வாக்குரிமை, இன்றைக்கு இருக்கக்கூடிய ஓட்டுரிமை இவற்றையெல்லாம் வாங்கி கொடுப்பதற்கு முக்கியமான ஒரு காரணக்கர்த்தாவாக யார் இருந்தாருன்னு சொன்னால் நம்முடைய அம்பேத்கர். మీరు